இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஜீவா எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணாம தான் போலீஸ் உன்னை புடிச்சிட்டு போச்சா? நாங்க தப்பா அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஜீவா நிரபராதின்னு சொல்லி தான் போலீஸே விட்டுட்டாங்க. போலீஸே புடிச்சிட்டு போய் போலீஸே விடுமா? இது என்ன சிறு பிள்ளைங்க விளையாட்டா? நாம என்னமா பண்ண முடியும்? போலீஸ் எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கை கட்டி தான் நிக்க வேண்டியிருக்கு. மதுரையில எத்தனையோ பேர் இருக்கும்போது அவங்க எதுக்கு இவனை மட்டும் புடிச்சிட்டு போனாங்க? சும்மா கதை விட்டுட்டு இருக்காதியா மாமா. அதெல்லாம் நிதானமா பேசிக்குவோம். முதல்ல ஜீவா உள்ள வரட்டும். வாடா. போலீஸ் ஸ்டேஷன் வாசலை இவன் மிதிச்சிருக்கா. இவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படி பார்த்தா அவங்க பேரன் பாண்டியும் போலீஸ் ஸ்டேஷன் போன அவனை மட்டும் பொத்துனாப்புல உள்ள கூட்டு போனாங்க. நான் மட்டும் வரக்கூடாதா? எலே, அவ செஞ்சது நீ செஞ்சது ஒன்னா? தரங்கட்ட வேலையை செஞ்சுட்டு வந்து நிக்கிற. உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. பாட்டி, ஜீவா மேல நிஜமாவே எந்த தப்பும் இல்ல. இங்கரு, நீ இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. உனக்கு இவனை பத்தி என்ன தெரியும்? நீ சும்மாரு. அம்மா, அதான் சொல்றோம்ல, ஜீவா மேல எந்த தப்பு இல்லம்மா. அவன் தெரியாம அந்த இடத்துக்கு போயிட்டான். அப்ப வந்து போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போயிடுச்சு. பிடிச்சவங்களே விட்டுட்டாங்க. அப்புறம் என்னம்மா? டேய், இவன் என்ன தில்லாலங்கடி வேலை செஞ்சு போலீஸ் ஏமாத்தினானோ? என்ன அப்படியெல்லாம் ஏமாத்த முடியாது. அத்தை, புரிஞ்சுக்கோங்க அத்தை. இவன் எந்த தப்பும் செய்யல அத்தை. அத நீங்க எல்லாரும் நம்புங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். இவன் புத்தி இப்படி கீழ்த்தரமா இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி கேடுகட்ட வேலையை செஞ்சவன் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா சக்தி? அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க வேண்டாமா? இப்படி ஒருத்த இருக்கிற வீட்டுல யார் பொண்ணு கட்டி வருவா? அவனை வெளியே அனுப்பு. அம்மா, நான் சொல்றது நான் சொல்றத நீங்க கேளுங்கடா. இது ஏன் வீடு. இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது நான் தான் முடிவு பண்ணுவேன். இவன் இங்க இருக்க கூடாது. அத்தை, அன்னைக்கு மீனாட்சி போக இடம் இல்லாம வந்து நின்னப்போ அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அப்பவும் நீங்க இப்படிதான், நீங்க அவளை உள்ள விடல. அவ உள்ள வந்தா நான் வெளியே போறேன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப ஜீவா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஜீவா உள்ள வரலனா நானும் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். அத்தை, என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு வேற வழி தெரியலம்மா. என் புள்ள இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன். நான் அவனை அப்படி வளர்க்கல அத்தை. ஜீவாவும் நான் பெத்த புள்ள தானே. அவன் தப்பே பண்ணாதப்போ எப்படி அவனை வெளியே போக சொல்ல முடியும்? அவனை போக சொன்னீங்கன்னா நானும் அவன் கூடவே போயிடுவேன். ஏய், போதும். அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. இந்த வீட்டுல இவனை விட்டு வச்சிருக்கிறதே உனக்காகத்தான். நீயும் போனேன்னா அன்னபூர்ணி தான் மருமகளை வீட்டை விட்டு அனுப்பிட்டான்னு எல்லாரும் பேசுறதுக்கா?